Welcome children. Welcome to Puvi Max channel. இன்னைக்கு நம்ம 10th standard max தான் பார்க்க போறோம். Series. The sum of the terms of the sequence is called series. Seriesனா arithmetic progression ஓட series பார்க்க போறோம். அதாவது A இப்போ எப்படி வந்து A1, A2, A3 எக்ஸெட்ரா AN இது ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இதுக்கு சம் எடுத்தோம்னா எப்படி வரும்? A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் AN அப்படின்னு போடுவோமா? இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா SN ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் எக்ஸெட்ரா AN ப்ளஸ் அப்படி வரும். சரியா? சீரீஸ் வந்து இன்ஃபைனைட் சீரீஸ் மட்டும் கிடையாது, ஃபைனைட் சீரீஸும் உண்டு, இன்ஃபைனைட் சீரீஸ் உண்டு. சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் இந்த இதில் அப்படி 10th நம்மனா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனுக்குள்ளே சீரீஸ் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். சீரீஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். சீரீஸ் கேன் பி கிளாஸ்வைடு இன்ட்டு 2 ways. ஃபைனைட் சீரீஸ், இன்ஃபைனைட் சீரீஸ். அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து ஃபைனைட்டாக இருக்கும், இன்னொன்று இன்ஃபைனைட்டாக இருக்கும். சரியா? sum to n terms of an AP. அதான் சொன்னேன் arithmetic progressionல அதுக்குள்ள சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். A series whose terms are in AP is called arithmetic series. Sum to n terms of an AP. அப்போது n terms கொடுத்துருக்காங்கன்னா it is a finite series. சரியா? finite sequence. அதுக்கு சம் பண்ணோம்னா என்ன finite series கிடைக்கும். அப்படி பார்க்குறது எதில் பார்க்க போகிறோம்? அர்த்மெட்டிக் ப்ராக்ரஷனில் பார்க்குறோம். அர்த்மெட்டிக் ப்ராக்ரஷன் நத்திங் பட் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D அப்படின்னு வருது. வேர் ஏ இஸ் த ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் டி இஸ் த காமன் டிஃப்ரென்ஸ், என் இஸ் த nth டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். சீக்வன்ஸு சீரீஸ்னு எப்போ சொல்லுவோம்? அதுக்கு சம் பண்ணும்போது, அல்லது சிம்பிளாக சொன்னோம்னா ஆட் பண்ணும்போதுன்னு சொல்லணும். அப்போது எ சீரீஸ் who terms are in arithmetic progression is called arithmetic series. சரியா? ஒரு ஏபிக்கு சம் பண்ணோம்னா அந்த சீரீஸ் பேர் arithmetic series. ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா பார்க்கணும்ல. ஃபார்முலா டிஎனுக்கு என்ன ஃபார்முலா வரும்? டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு வரும். அப்போது இதோட சம் என்னது? எஸ்என். எஸ்என் எப்படி எழுதலாம்? n/2 n/2 சேர்த்துட்டு ஏக்கு பதிலாக 2ஏன்னு எழுதுவீங்க. சரியா? இந்த இடத்துல டிஎன் போட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு படிச்சிருப்பீங்க. சரியா? nth டேர்ம் கண்டுபிடிக்கும் போது அதே இது சம் பண்ணும்போது என்ன வரும்னா எக்ஸ்ட்ரா ஒரு n/2 இந்த பிளேஸ் ஆஃப் ஏ வி ஹவ் 2ஏன்னு வரும். சரியா? அப்போது n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, வேர் n இஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், a இஸ் த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் d இஸ் த காமன் டிஃப்ரென்ஸ். இது ஒரு விதமாக சம் கண்டுபிடிக்கிறது. சரியா? இதில் என்னென்ன அன்னோன் இருக்குது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரியணும், அப்புறம் ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியணும், காமன் டிஃப்ரென்ஸ் தெரியணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்படி கொடுக்காம ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் சம் கண்டுபிடிங்க அப்படின்னா, ஏபியோட சம் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதையே சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போது n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த 2ஏவை எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் ஏன்னு எழுதலாமா? அப்போது ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி என்னது? டிஎன். டிஎன் எப்படி சொல்லுவோம்? எல்லுன்னு சொல்லுவோம்னா லாஸ்ட் டேர்ம் தான் டிஎன். அப்போ எல்லுன்னு எழுதுவோம். இந்த அப்போ எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? எல்லுன்னு சொல்லிப்பீங்க. எல் நத்திங் பட் டிஎன், டிஎன் நத்திங் பட் லாஸ்ட் டேர்ம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஆட் பண்ணி அதை n/2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அர்த்தமெட்டிக் சீரீஸ் கிடச்சிரும். அப்போது அர்த்தமெட்டிக் சீரீஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்குது, 3 அன்னோன். ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்து nth டேர்ம் கொடுத்து காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா கண்டுபிடிப்பீங்க? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு பார்ப்பீங்க. அல்லது ஏவும் ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். சரியா? இங்கேயும் 3 அன்னோன் தான். n/2 ஃபஸ்ட்டு டேர்ம், n நம்ம இந்த nth டேர்ம், அப்புறம் வந்து லாஸ்ட் டேர்ம். ஓகேவா?
இப்போது சம் பார்க்க போகிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி 8, 7 1/4, 6 1/2, 5 3/4 எக்ஸெட்ரா. பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குது? டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ T2 மைனஸ் T1 வச்சாதானே நமக்கு என்ன கிடைக்கும்? D கண்டுபிடிக்க முடியும். அப்போது 7 1/4 மைனஸ் 8. அப்போது இங்கே வந்து 8ல் ஒரு 1/4 போச்சுன்னா இது 8லேருந்து 1 எடுத்துட்டோம்னா 3/4 இருக்குமா? சரியா? அப்போது வந்து மைனஸ் 3/4 ஏன் எழுதுனோம்னா இங்கே கிரேட்டர் நம்பருக்கு என்ன சிம்பிள் வந்திருக்கு? மைனஸில் வந்திருக்கு. ஏன்னா இது டிசெண்டிங் ஆர்டரில் போகுது. அப்போ D எப்படி கிடைக்கும்? மைனஸ் 3/4ன்னு கிடைக்கும். இப்போது நமக்கு உங்களுக்கு என்னது? n is equal to 15, a is equal to 8, d is equal to minus 3/4ன்னு கிடச்சிருக்கு. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அப்போ Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ n/2 என்னோட வேல்யூ என்னது? 15. 15/2 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது? 8. சரியா? இங்கே என்னோட வேல்யூ என்னது? 8 மைனஸ் 1. டி என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? மைனஸ் 3/4. டோன்ட் ஃபர்கெட் டு கீப் த சைன். சைனை எப்போயுமே எழுதிக்கிட்டே வரணும். டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் த சைன். சரியா? அப்போது 15/2 2 இன்ட்டு 8 ப்ளஸ் 15 மைனஸ் 1 மைனஸ் 3/4. சரியா? அப்போ 2 8s are 16. சரியா? 15 மைனஸ் 1 என்னது? 15 மைனஸ் 1 14 மைனஸ் 3/4. இப்போ 14-ஐ 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 14 வந்து டிவிசிபிள் ஆகுது. 2 டேபிளால் டிவைட் பண்ணுங்க. இப்போ மேலே என்னது? 7 டைம் 7 2s are 14, 2 2s are 4. அப்போ என்ன வரும்? 7 இன்ட்டு 3 21, 21/2 கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? அப்போது S15 இஸ் ஈக்குவல் டு 15/2 இன்ட்டு 16 மைனஸ் 21/2ன்னு வரும். 16 2s are எவ்வளவு? 32. 32 மைனஸ் 21 எவ்வளோ வரும் பாருங்கள்? 11 வரும். 11 50s are 165, 2 2s are 4. அப்போ S15ஓட வேல்யூ என்னது? 160/5 4. அப்படியே கீப் பண்ணிக்கலாம். சரியா? டெசிமல் பிளேஸில் எழுதணும்னு அவசியம் இல்லை. டெசிமல் பாயிண்ட் வச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் எனப். அப்போ S15 இஸ் ஈக்குவல் டு 165/4. Find the sum of 0.4 plus 0.043, 0.46 etc. plus 1. இப்போ கொடுத்துருக்க இப்படி கொடுத்து ப்ளஸ் வச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் சீரீஸ். இன் பிட்வீன் நம்பர்ஸ்க்கு இடையில் இந்த டெசிமல் இதுக்கு இடையில் என்ன இருக்குது? டெசிமல் நம்பருக்கு இடையில் கமா வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சீக்வன்ஸ். அப்போ சீரீஸ்னால் என்னது? ப்ளஸ் வச்சு எழுதுறது. டேர்ம்ஸ்க்கு இன் பிட்வீன் வந்து ப்ளஸ் வச்சு வர்றது. அப்போது இது வந்து என்னது? இன்க்ரீஸிங் சீரீஸாக இருக்குது. சரியா? ஹியர் த வேல்யூ ஆஃப் என் இஸ் நாட் கிவன். நமக்கு என்ன கொடுக்கல? வேல்யூ ஆஃப் என்னோட வேல்யூ கொடுக்கல. அப்போது நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். n is equal to L minus a by d plus 1. அந்த tn ஃபார்முலாவிலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வருவாங்க. சரியா? அப்போது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி காமன் டிஃப்ரென்ஸால் டிவைட் பண்ணி 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? n கிடச்சிரும். ஈஸி தானே? L minus a அதாவது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை d ப்ளஸ் 1. ஓகேவா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 0.4. எல்லோட வேல்யூ எவ்வளவு? லாஸ்ட் டேர்ம் தான் எல். கடைசியாக என்ன வந்திருக்கு? 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வி ஃபைண்ட் என்ன பண்ணணும்? 0.43லேருந்து 0.4 இது பண்ணோம்னா வந்து 0.03ன்னு வரும். சப்ராக்ட் பண்ணுறதானே காமன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அப்போ T2 மைனஸ் T1 D is equal to T2 மைனஸ் T1. அப்போது என்ன வரும்? 0.03ன்னு கிடைக்கும். அப்போ n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. லாஸ்ட் டேர்ம் வந்து 1ன்னு போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் இங்கே ஏவோட வேல்யூ என்னது? 0.4,
பை டியோட வேல்யூ உள்ளது 0.03 ப்ளஸ் 1. இப்போது நீங்கள் 1 மைனஸ் 0.4 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகுது 0.6ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது 0.6 பை 0.03ன்னு வரும். அப்போது இதை நம்ம நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். டெசிமல் நம்பரை என்ன செய்ய இன்டெக்ரல் பார்ட்மெண்ட் கொண்டு வர மாதிரி இது பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து 0.6 இருக்குது, 0.03 இருக்குது. அப்போது வந்து என்ன 1 2 இருக்குது. அப்போ என்னது மேலே கீழே என்னது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்னது 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணான்னா என்ன கிடைச்சிருக்கும், ஹோல் நம்பர் கிடைச்சிருமா. அப்போ என்ன வரும், இங்கே வந்து ஒரு டெசிமல் பிளேசஸ் தானே இருக்குது. அப்போது ஒன்று கேன்சல் ஆச்சு, மல்டிப்ளை பண்ணும்போது 600 வரும். அப்புறம் ஒரு டெசிமல் பிளேசஸ் தள்ளுவீங்கன்னா 16 வச்சுருவீங்க. சரியா, அப்போ 60 கீழே வந்து என்னது 2 டெசிமல் பிளேசஸ்க்கு அங்கே இருக்குது. அப்போ 300 2 பிளேசஸ் ப்ளஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் கொண்டு வந்தீங்கன்னா, சரி ரைட் டு லெஃப்ட் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு 3 ஆயிரும். சரியா, அப்போ 60/3 புரியுதா, 0.6 பை 0.03ன்னு இருக்குது. அப்போது ரெண்டுத்துலேயுமே நம்ம டெசிமல் பிளேசஸை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் டினாமினேட்டரில் 2 பிளேசஸ்க்கு அப்புறம் தான் 2 பிளேசஸ் இருக்கா, அதனால 100ஆல். சப்போஸ் 0.6 கீழே வந்து 0.3ன்னு வந்தால மேலே கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ வந்து டினாமினேட்டரில் பார்க்குறீங்க ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது, அதனால் 2 இது இருக்குது 1 2, அப்போ 100. சப்போஸ் இங்கே வந்து 0.003ன்னு வந்ததுன்னா 1000. சரியா, அந்த மாதிரி வச்சு நம்ம செய்யணும். அப்போது 0.6 பை 0.03 இன்ட்டு 100, அப்போ 600. 600ல் ஒரு டெசிமல் பிளேசஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தள்ளி வச்சிங்கன்னா என்ன வரும் 16 வரும். இங்கே ஒரு 300 கிடைக்கும். இந்த 300ல் 2 டெசிமல் பிளேசஸ் தள்ளி வச்சுன்னா 3ன்னு வரும். அப்போ 60/3 என்னது சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 3 2 3s are 6, அப்போ 20. அப்போ என்னோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 20ன்னு கிடச்சிருக்கு. சரியா, நான் சொன்னேன்ல இப்போ உங்களுக்கு ஏ தெரியுது, அதுக்கப்புறம் எண்ணு கிடச்சிருக்கு. சரியா, அப்போ எள்ளும் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா Sn = n/2 2a + n-1 × d அது வச்சுறதை விட இது வந்து ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருமா. எனக்கு ஏ இருக்குது, நம்மள்கிட்ட எள்ளும் இருக்குது, இப்போ நம்ம எண்ணும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா, அப்போ இது ஈஸியாக சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. அப்போ கண்டுபிடிக்கும் போது n/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட்டு டேர்ம். அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, எங்கே 20 + 1 21. ஏன்னா நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் தானே 20ன்னு கிடைக்குது. அப்போது அந்த ஃபார்முலாவில் ஒன்று இருக்கா, அதை ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா இதை கண்டுபிடிச்சி அப்படியே 20ன்னு அப்ளை பண்ணக்கூடாது. 20 + 21, 20 + 1 எவ்வளவு 21ன்னு கிடைக்கும். அப்போது என்ன உங்களுக்கு என்ன வந்துருச்சு 21ன்னு வந்துருச்சு. இப்போ SNல் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 21/2 0.4 + 1. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே இது பண்ணவங்க 1.4ன்னு கிடைக்கும். 1/4 2ஆல் டிவைட் பண்ணால் 0.7ன்னு வரும். 0.7 21 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 147 வரும். அப்போ ஒரு டெசிமல் பிளேசஸ் தள்ளி வைப்பீங்க. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எண்ணில் போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது 21/2ன்னு வரும். 0.4 + 1 1.4ன்னு வரும். கீழே டினாமினேட்டரில் 2, மேலே வந்து 1.4 இருக்குது. அப்போ 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2, மேலே வந்து 1.4ல் 0.7ன்னு வரும். இப்போ 21 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து 147 வரும். 147ல் இங்கே 0.7 தானே இருக்குது. அப்போது ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஒரு டெசிமல் பிளேசஸ் தள்ளி வச்சுன்னா 14.7ன்னு வரும். த சம் ஆஃப் 21 டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு 14.7. சரியா, ஈஸியாக இருக்கிற சம். இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கொடுத்துருக்கிறதுலாம் என்னான்னு பாருங்கள். ஏ கொடுத்துருக்காங்க 0.4, எல்லோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. டி நமக்கு தெரியுது 0.03. அப்போ நம்ம சம்மு கண்டுபிடிக்கிறது n/2 2a + n-1 × d, அது ஒரு ஃபார்முலா. Sn = n/2 a + l. அப்போ ரெண்டுதுலையுமே நமக்கு எண்ணுன்னு ஒன்று தேவை இருக்குது. அப்போ நமக்கு இங்கே எண்ணு கொடுக்காதனால நம்ம எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்லேயே படிச்சிருக்கோம். டிஎன்லேருந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போ லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை காமன் டிஃப்ரெண்ட் ப்ளஸ் 1. அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 20 வரும். 20 + 1 21. அப்போ n = 21. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எண்ணு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் 2 ஃபார்முலாவில் இங்கே வந்து எந்த ஃபார்முலா ஆப்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஆப்டா
இப்போ வந்து செகண்ட் ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்குது சரியா. அதனால் n/2 a + l, ஏன்னா நமக்கு ஏ தெரியுது எள்ளு தெரியுது, இப்போ எண்ணும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் டைரெக்டாக செகண்ட் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா n/2 a + lன்னு வரும். அப்போது சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுக்குறது எழுதியிருக்குது. நம்ம என்ன தேவை, எண்ணு தேவை, எண்ணை கண்டுபிடிச்சிடும். எண்ணுக்கு அப்புறம் செகண்ட் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் கண்டுபிடிக்கலாம், ஆனால் செகண்ட் ஃபார்முலா இது அதை விட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஈஸியாக இருக்கும். இப்போ how many terms of this series 1 + 5 + 9 must be taken so that their sum is 190. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போது வந்து எஸ்என் கொடுத்துட்டாங்க. நம்ம எண் கண்டுபிடிக்கணும். எஸ்என் ஃபார்முலாவிலேருந்து எண் கண்டுபிடிக்கணும். நமக்கு லாஸ்ட் டேர்மு கொடுக்கல, அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் செய்ய முடியும். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்என்னு தெரிந்துருச்சு. எப்பயுமே எஸ்என் தான் நான் கண்டுபிடிப்போம். அப்போ எஸ்என் இங்கே அவங்க கொடுத்துட்டாங்க 190. அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ 1, டி வந்து T2 - T1, 5 - 1 4ன்னு கிடச்சிச்சு. நமக்கு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி. அப்போ எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d அப்படின்னு வரும். அப்போ எஸ்என் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, கொடுத்துருக்காங்க 190ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இங்கே இதிலேருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது n/2 2 × ஏவோட வேல்யூ என்னது 1 + n - 1 × டியோட வேல்யூ 4 = 190. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து இந்த சைடு போனோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 190 × 2 வந்து 318 ஆயிரும். அப்போது இங்கே பாருங்கள் 2 + இங்கே n - 1 × 4, 4 வந்து n - 1ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4n - 4ன்னு வரும். அப்போது 2 + 4n - 4, அப்போது 4n - 4ல் 2 போச்சுன்னா 2 -2, அப்போ n × 4n - 2ன்னு வரும் சரியா. இப்போது இங்கே என்ன உள்ள கொண்டு ஒளி பண்ணிங்கன்னா என்னது 4n² - 2n = என்ன வரும் 318 வந்துடும் சரியா. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே 4n² அப்புறம் 2n 38 இருக்குது. அப்போது 2ஆல் த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணோம்னா 4n² becomes 2n² ஆயிரும். 2n becomes -n ஆயிரும். 2n - 2n becomes n ஆயிரும். 380, ஏன்னா இங்கே +380 இந்த சைடு வரும்போது -380 ஆயிரும். அது 2ஆல் டிவைட் பண்ணி 190. இப்போ தானே பார்த்தோம் = 0. இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டர் ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே இது பண்ணும்போது என்ன பண்ணலாம், 2n² - n - 190, இப்போ 318 வரும். 318 கிடைக்குமா. 380 மல்டிப்ளை பண்ணால் 318 வரணும், சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் -1ன்னு வரணும். அப்போ எந்த நம்பர் எடுத்தோம்னா உங்களுக்கு 380 வந்து அப்புறம் வந்து 19 வரும். அப்போ 20 -20 + 19 வைங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருமா. அப்போ என்ன வரும், அப்போ சிம்பிளிஃபை பண்ணி இந்த சைடு போட்டு எழுதலாம் சரியா. இதெல்லாம் நம்ம வந்து மைண்ட்லேயே போட்டு பை ப்ராக்டிஸில் மைண்ட்லேயே போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்போ வந்து என்ன வரும், -20 + 19 வந்தோம்னா -1ன்னு வருமா. இந்த ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 318 வந்துடும். அப்போது 2n² சரியா -20n சரியா -19 + 19 -119 வரும். அப்போது இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 2n காமனாக எடுப்பீங்க. 2n காமனாக எடுத்தீங்கன்னா n - 10ன்னு வரும் சரியா. அதே மாதிரி இங்கே என்ன காமனாக எடுப்பீங்க, 2 காமனாக எடுத்தீங்கன்னா 2n காமனாக எடுத்திங்கன்னா அதே மாதிரி n - 10ன்னு வரும். அப்போது உங்களுக்கு என்ன வரும்னா n - 10 × 2n + 19. அப்போ இங்கே எதை காமனாக இருக்குது, சாரி இங்கே வந்து 19 காமனாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து 2n காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா n - 10ன்னு வரும்.
இங்கே வந்து ப்ளஸ் 19 மைனஸ் 190. அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 19 காமனாக எடுத்துட்டிங்கன்னா n மைனஸ் 10 வரும். அப்போ இந்த 2n ப்ளஸ் 19 சேர்த்து எழுதிட்டு ரெண்டுத்துலேயே வந்து எனக்கு n மைனஸ் 10 2 டைம்ஸ் வந்துருக்கு, 1 டைம்ஸ் எடுத்தால் போதும். அப்போது n மைனஸ் 10 இன்ட்டு 2n ப்ளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது n இஸ் ஈக்குவல் டு 10, அப்புறம் வந்து n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 19/2. அப்போது வந்து எப்போயுமே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நெகட்டிவாக வருமா? இட் இஸ் இம்பாசிபிள். அப்போது வந்து அது எப்போயுமே பாசிட்டிவ் தான். அப்போ கண்டிப்பாக வந்து மைனஸில் வந்து நெகட்டிவ் சிம்பிளில் வர வாய்ப்பு இல்லை. அதனால் என்னோட வேல்யூவோட தான் அது 10. சரியா? அப்போது நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. If an AP is the first n terms is 5n squared by 2 plus 3n by 2. Find the 17th term. First என்ன கொடுத்துருக்காங்க, in an AP the first n terms is first nth term கொடுத்துருக்காங்க, general term கொடுத்துருக்காங்க. நீங்கள் 17th term கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது 17th can be obtained by subtracting the sum of first 60 term from the sum of 17 term. புரியுதா? அப்போது நம்ம 17 பர்டிகுலர் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்லேருந்து உள்ள 17 டேர்ம்லேருந்து 16 டேர்மை சப்ராக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 17th டேர்ம் கிடச்சிருமா? அதே தான் செய்கிறாங்க. இப்போது S17 எண்ணுக்கு பதிலாக இந்த ஜென்ரல் டேர்மில் போய் 5 17 ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 17/2. அப்போது 17 ஸ்கொயர்டோட வேல்யூ எவ்வளவு, 289. அப்போ 5 இன்ட்டு 289 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1445 கிடைக்கும். சரியா? கரெக்டாக? அப்புறம் 3 17s are 51. டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இருக்கிறதுனால என்ன மேலே உள்ளதை வந்து என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணி சிம்பிளிஃபை என்ன வருது, 6 9 4 1 வரும். 69441. சரியா? 1900 சரி 1496 வரும் பை 2. அப்போ 748 கிடைக்கும். அதே மாதிரி S16 இஸ் ஈக்குவல் டு இந்த 16ஓட வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 இன்ட்டு 16 ஸ்கொயர்டு, 16 ஸ்கொயர்டோட வேல்யூ எவ்வளவு, 256. 256 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1280 வரும். சப்ஸ்டிட் பண்ணிச்சா? 16 3s are 116 is 16, 2 16s are 31, 3 16s are 48. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று 1280 இருக்கா, இங்கே ஒரு 20 இருக்கும். அப்போ 1300. அப்போ 1328 வரும் டிவைடட் பை 2. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 664 வரும். சரியா? அப்போது S17 சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 17 டேர்ம்ஸ் எடுத்திங்கன்னா 748. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 16 டேர்ம்ஸ் அது வந்து 664 வருது. அப்போது ஃபஸ்ட்டுலேருந்து ஃபஸ்ட்டு 17 டேர்ம்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 16 டேர்ம்ஸ்னால் ஒன் பர்டிகுலர் வேல்யூவை கிடச்சிருமா? லாஸ்ட்டாக என்னது 17th டேர்ம் தானே இருக்குது, அது மட்டும்தான் எஞ்சிருக்கு, எக்ஸப்ட் ஆகிருக்கும். அப்போ அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு சம் ஆஃப் 17 டேர்ம்ஸ் வந்து 748 கண்டுபிடிச்சாச்சு. அதிலிருந்து சம் ஆஃப் 16 டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அது 664. அப்போ 748 மைனஸ் 664. இந்த என்னது 8ல் 4 போச்சுன்னா எவ்வளவு, 4. இங்கே வந்து என்ன இருக்குது, 4 இருக்குது. 4 வந்து என்னது 6ல் போகாது. அப்போது 1 பாரோ பண்ணுறோம், 14. 14ல் 6 போச்சுன்னா 8. அப்போ 84. அப்போது T17ஓட வேல்யூ என்னது, 84. ஓகேவா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 which are divisible by 7. அப்போது ஃபஸ்ட்டு 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்லாம் எதுலேருந்து, 300லேருந்து 600க்குள்ளே உள்ள நம்பர்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 300 வந்து டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்குறோம். பாருங்கள், 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28.
28 போச்சுன்னா மேலே 4 போட்டது கோஷனில் 28 போச்சுன்னா மிச்சம் 2 20 1 7 is 7 2 7s are எவ்வளவு 2 7s are எவ்வளவு 1 7 is 7 2 7s are 14 அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வருது 6 வருது அப்போ 300 டிவிசிபிள் ஆகலை என்னது ரிமைண்டர் மிஞ்சுது அப்போது நம்ம அடுத்து மீதம் 0 வர்ற மாதிரி என்ன நம்பர் வருதுன்னு பார்க்குறோம் ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகிற நம்பர் அப்போ 301 எடுக்கிறோம் 301 ஃபஸ்ட்டு 7 எத்தனை டைம்ஸ் போகும் 4 டைம்ஸ் போச்சு அப்போ 28 கீழே ஒன்று 21ன்னு வருது 3 டைம்ஸ் போகுது அப்போது 301 தான் ஃபஸ்ட்டு 7ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்போ அடுத்து ப்ளஸ் 7 போடுங்க ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் என்னது 7 அப்போ போட்டிங்கன்னா அவனை 308ன்னு வரும் இப்படியே போனோம்னா 600 7ஆல் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணும்போது 1 7 is 7 2 7 5 7s are 35 6 7s are 42 7 7s are 49 8 7s are 56ன்னு வரும் 56ன்னு வருதா 56ன்னு வச்சதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்குது 40 திருப்பி அது எத்தனை டைம்ஸ் போகும் 5 டைம்ஸ் போகும் இது ரிமைண்டர் 5 இருக்கும் இந்த ரிமைண்டரை 600ல் சப்ராக்ட் பண்ணோம்னா 595 வருதா இது என்ன ஆகும் 7ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும் அப்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் என்னது 301 லாஸ்ட் நம்பர் 595 அப்போது த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 300 and 600 which is divisible by 7 is 301 308 up to 595 கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன உங்களுக்கு a is equal to எவ்வளவு 307 301 லாஸ்ட் டேர்ம் என்னது 595 அப்போது உங்களுக்கு சம் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்கு ஒன்று என்னோட வேல்யூ தெரியுமா nth டேர்ம் தெரியணுமா அப்போது n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அது l minus a divided by t plus 1 அப்போது இங்கே வந்து என்ன வரும் l என்னது 595 மைனஸ் 301 டி என்னது 7 தானே காமன் டிஃப்ரென்ஸ் 7 ஏன்னா டிவிசிபிள் பை 7 அதனால் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக 7ஆக தான் இருக்கணும் அப்போது 7 போட்டோம்னா இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் 4 இங்கே 90க்கு என்னது 4 9 2 4 9 2 அப்போது இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 42 இங்கே ஒரு இங்கே சிம்ப்ளிஃபை என்னது 4 595 மைனஸ் 301னா இங்கே 5ல் 1 போச்சுன்னா எவ்வளவு 4 9ல் 0 போச்சுன்னா 9 5ல் 3 போச்சுன்னா 2 அப்போ 294 294னா 294 ஓகே சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 42 வரும் 42 + 1 43 ஓகேவா அப்போ என்னோட வேல்யூ என்னது 43 நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணிடுவாங்க டக்குன்னு எதை மறந்துடுவீங்கன்னா 1 ஆட் பண்ண மறந்துடுவீங்க பை மிஸ்டேக்னா அது மட்டும் செய்யக்கூடாது இந்த 1 ஆட் பண்ண கண்டுபிடிக்கிறது தான் என்ன ஒரு n அப்படின்னு நீங்கள் 1 ஆட் பண்ணிங்களா அதோட வேல்யூ என்னது n - 1ன்னு அர்த்தம் இப்போ நமக்கு தேவை n தானே நாட் n - 1 அதனால் கண்டிப்பாக மறக்காமல் 1 ஆட் பண்ணணும் சிம்ப்ளிஃபை பண்ண வர ஆன்சரோட 1 ஆட் பண்ணணும் அப்போ 42 + 1 43 அப்போது எஸ்என்னுக்கு இப்போ என்ன கிடைஞ்சிருக்கு 2 ஃபார்முலா இருக்குல்ல இப்போ உங்களுக்கு எல்லும் தெரிஞ்சு ஏவும் தெரிஞ்சு என்னும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போய் பெரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேணாம் சிம்பிளாக இருக்குல்ல சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சுருக்காங்களே இந்த ஃபார்முலாவே இட்ஸ் என்எஃப் அப்போது இங்கே என்ன வரும் n-க்கு n/2 a + l ஓகேவா அப்போ என்னோட வேல்யூ 43/2 ஏவோட வேல்யூ என்னது 301 ப்ளஸ் 595 சரியா அப்போ இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 19,264 வரும் சரியா ஓகேவா ஈஸியான சம்பளம் இது வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க சரியா த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n அதாவது sn சரியா அப்போ வந்து த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n 2n and 3n terms of an AP are S1 இப்போது சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு வந்து S1 அர்த்தம் சம் ஆஃப் 2nக்கு வந்து S2 சம் ஆஃப் 3nக்கு வந்து S3 அதாவது S1ல் என்ன SNக்கு என்ன ஃபார்முலா n/2 2a + n - 1 × dன்னு கண்டுபிடிக்கிறோமா அப்போது ஃபஸ்ட்டு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து S1
சரியா? இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் எண்ணுன்ற இடத்துல 2n சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் S2. இந்த பிளேஸ் ஆஃப் எண்ணுன்ற இடத்துல 3n சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் S3. சரியா? அப்படி செஞ்சும்போது இப்படி சிம்பிளிஃபை கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்னா S3 is equal to 3 into S2 minus n வரும். அப்போது if S1, S2 and S3 are the sum of first n, 2n and 3n terms of an AP respectively, then S1 எப்படி பண்ணுவாங்க? n/2 2a plus n minus 1 into d. அப்போது ரெண்டாவது என்ன S2ன்றது என்னது? இந்த பிளேஸ் ஆஃப் என்னன்ற இடத்துல 2n சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2n/2 2a ப்ளஸ் என்ன இருக்குது? என்னன்ற இடத்துல என்னன்னு போடணும்? 2n minus 1 into dன்னு பண்ணுவீங்க. இதே இது 3nன்றது S3. அப்போது இந்த பிளேஸ் ஆஃப் என்னன்ற இடத்துல 3n போடுங்க. அப்போ S3 is equal to 3n/2 is into 2a plus 3n minus 1 into d. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிற ரைட் ஹேண்ட் சைடில் S2 மைனஸ் S1 சிம்பிளிஃபை பண்ணிங்க. சரியா? இப்போது எப்போயுமே நம்ம என்ன செய்வோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுலேருந்து S3 கொண்டு வர்ற மாதிரி பார்க்க போகிறோம். சரியா? அப்போது S2 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2n/2 2a plus 2n minus 1 into d minus n/2 2a plus n minus 1 into d. இங்கே ரெண்டுத்துலேயும் பார்க்குறீங்க n/2 காமனாக இருக்குது. அப்போ n/2 எடுத்துருங்க. அடித்து கொடுத்துடாதீங்க. n/2 காமனாக வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த 2 த்ரூ அவுட்டாக உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2a into 2 4aன்னு வரும். இங்கே வந்து 2 into 2n minus 1 into d minus 2a plus n minus 1 into dன்னு வரும். சரியா? இப்போது பார்க்குறீங்க இங்கே வந்து என்ன வரும்? 2 into 2n become 3n. 2 into 2 4n. 4n minus என்னது 4n இருக்குது. இங்கே 4aல மைனஸ் 2a போச்சுன்னா என்ன வரும்? உங்களுக்கு 2n கிடைக்கும். இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போது இங்கே என்ன இருக்குது? ஒரு எண் இங்கே இருக்குது மைனஸ். சரியா? மைனஸ் இந்த டி அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டுத்துலேயும் காமனாக. அப்போ 4n மைனஸ் n அப்போ 3n. இங்கே வந்து என்ன இருக்குது? 2 into 1 அப்போ மைனஸ் 2. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் 2ல் ப்ளஸ் 1 போச்சுன்னா மைனஸ் 1ன்னு வரும். அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது மேலே உள்ளது சிம்பிளிஃபை பண்ணது உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? n/2 இன்ட்டு 4aல மைனஸ் 2a போச்சுன்னா 2a ப்ளஸ் 4nல என்னது ஒரு எண்ணு போச்சுன்னா 3n. இங்கே மைனஸ் 2ல் ப்ளஸ் 1 போச்சுன்னா ஏன்னா இங்கே த்ரோட்டாக மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதனால தான் அப்படி வருது. அப்போ 3n minus 1ன்னு வரும். இப்போது 2a ப்ளஸ் 3n minus 1 உங்களுக்கு என்னது? இது என்னது ஆக்சுவலாக? இது என்னது ஆக்சுவலாக? என்னது? n/2 into 2a plus 3n minus 1 into d. இதில் வந்து என்ன குறையாக இருக்குது? இங்கே வந்து வெளியில் வந்து இங்கே 3n கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே மட்டும் என்ன வரணும்? 3 வரணும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 into S2 minus S1 is equal to 3n/2 2a plus 3n minus 1 into d. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னன்ற பிளேஸில் 3nன்னு வரணும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு வெளியில் n/2 தான் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை? S3ன்ற இடத்துல வெளியில் S3ன்னு கொண்டு வரணும்னா வெளியில் இருக்கிற எண்ணுன்ற இடத்துல 3nன்னு கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 into S2 minus S1 is equal to 3n/2 2a plus 3n minus 1 into d. இப்போ பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? விச் இஸ் நத்திங் பட் S3. அப்போது 3 into S2 minus S1 is equal to S3. ஈஸி தானே? வெரி ஈஸி. கரெக்டாக நீங்கள் எண்ணுக்கு பதிலாக எண்ணுன்ற இடத்துல எண்ணு S1னா எண்ணு இந்த பிளேஸ் ஆஃப் S2ன்ற இடத்துல 2n S3ன்ற இடத்துல 3n சப்ஸ்டிட் பண்ணி S2 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன ஃபுல்லாக கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிங்கன்னா S2 minus S1 கண்டுபிடிக்கிறீங்க. பார்க்குறீங்க இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி முடிச்ச உடனே இங்கே எண்ணுன்ற இடத்துல என்ன வரணும்? 3nன்னு வரணும். அப்போ என்ன செய்யலாம்? ஒரு நம்பரால் ரைட் ஹேண்ட் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ ஆட் பண்ணாலும் என்ன செய்யறாது?
வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால் ரெண்டு சைடும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு நத்திங் பட் S3யோட ஃபார்முலா, அது S3ன்னு வந்துச்சு. ஈஸியா? அவ்வளோதான். 4 ஸ்டெப்பு தான். 4 ஸ்டெப்பை கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிது. இங்கே பாருங்க, S3 S1 S2 S3 and SM are the sum of n terms of m APs. எத்தனை ஏபிஸ் இருக்குது? m APs. இதோட ஃபஸ்ட்டு டேர்மில் S1ஓட ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 1. S1ஓட காமன் டிஃப்ரென்ஸ் என்னது? 1. சரியா? அதே மாதிரி nth டேர்ம் என்னது? n. S2 பார்க்குறோம். S2ஓட ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 2. அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 3. S3ஓட ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 3. அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 5. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் போடலாம் என்ன வந்திருக்கு? ஆட் நம்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டேர்ம்ஸ்லாம் என்னதுக்கு? நேச்சுரல் நம்பராக வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு S1 சம் ஆஃப் S1 என்னது? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், n நேச்சுரல் நம்பர்ஸ், அதுதான். அப்போ அங்கே போய் என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n/2 இன்ட்டு 2a + n-1 இன்ட்டு d. எதுக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல, நம்ம தான் நம்ம வந்து அதனால் என்ன ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ n/2 2 × 1 + n-1 இன்ட்டு d. இப்போ வந்து 1ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n-1 தான் வரும். அப்போ 2 - 1 என்ன வரும்? +1 வரும். அப்போ n+1 n/2 இன்ட்டு n+1, இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்புறம் S2 எப்படி வரும்? ஏவோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 2. சரியா? அதே மாதிரி டியோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 3. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது? என்னன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு வச்சுக்கிறோம். அப்போ 2 + 2 + 2 × 3. ஏன்னா a ப்ளஸ் என்ன செய்யணும்? ஆட் பண்ணிக்கிட்டே போடணும். அப்போ 2 + 3ன்னு ஆடணும். அப்போ எக்ஸட்ரா ப்ளஸ் n. அப்போ இதுக்கு என்னது? 2 × a. ஏவோட வேல்யூ இங்கே எனக்கு என்னது? S2ஓட a என்னது? 2 வச்சுருக்கோமா? 2வை சப்ஸ்டிட் பண்ணாது. ப்ளஸ் n-1 டியோட வேல்யூ என்னது? 3. 3 பண்ணிங்கன்னா இங்கே 4 + 3ஆல் 3n - 3ன்னு வரும். அப்போ 4ல் 3 போச்சுன்னா +1. அப்போ 3n + 1 n/2 3n + 1. நம்ம வந்து இதுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண S1 S2 இதெல்லாம் கண்டுபிடிக்க ஃபஸ்ட் ஃபார்முலா அப்ளை. அப்போ SM கண்டுபிடிக்க போகிறோம் லாஸ்ட் டைம். நமக்கு வந்து செகண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கிடைச்சா போதும்? ஏவும் எல்லும் இருக்கு. nth டேர்ம்னு அவங்களே கொடுத்துட்டோம். அப்போ ஏவும் எல்லும் கண்டுபிடிச்சா பண்ணுவேன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? n/2 n+1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ SMக்கு வந்து சம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? எள்ளு கிடச்சிருமா? அதுக்கு தான் இங்கே இடத்துல ஏவோட வேல்யூ என்னது? SMஓட ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? m. அதோட காமன் டிஃப்ரென்ஸ் என்னது? 2m - 1. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது? n. சரியா? அப்போது வச்சாச்சு. வச்சுட்டு இங்கே n/2 2 × a. ஏவோட வேல்யூ என்னது? m சப்ஸ்டிட் பண்ணு டைரெக்டாக. ப்ளஸ் n-1 இன்ட்டு டியோட வேல்யூ என்னது? 2m - 1. சரியா? இப்போ 2m இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2mn - 2m - n +1ன்னு வரும். சரியா? இங்கே -2mல ஒரு m போச்சுன்னா என்ன வரும்? இங்கேயும் வந்து 2m தான். +2m -2m கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்னது? 2mn - n +1ன்னு வரும். அப்போது இது வந்து எல் லாஸ்ட் டேர்ம். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏன் இப்படி இருக்கிறோம்னா அவங்களே கொடுத்துருக்காங்க m APs. அப்போ இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் தான் இருக்குது. சரியா? அதனால் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு S1 S2 அப் டு SM கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. SNஓட ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? n/2 2a + n-1 இன்ட்டு d. அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். லாஸ்ட்டாக S1 S2 எக்ஸட்ரா SM கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? 1/2 a + l அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்னது? லாஸ்ட் டைம் என்னது? m. அப்போது இங்கனுக்குள்ளே வந்து n போடக்கூடாது. இங்கே S1 S2 S3 அப் டு SM. அப்போ இந்த இடத்துல SM தான் nth டேர்மாக இருக்குது. அப்போ m/2ன்னு தான் போடணும். m/2 a + l. ஏன்றது என்னது? S1 இந்த இடத்துல. இப்போ S1 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? n/2 n+1. அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ n/2 n+1ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் லாஸ்ட் டேர்ம் தான் என்னது? SM. அது என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? n/2 2mn - n +1ன்னு வரும். சரியா? அப்போது இதை இங்கே இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது? n/2 காமனாக இருக்குது.
அப்போ அதை வெளியில் எடுத்துடலாமா? அப்போது m/2 இன்ட்டு n/2, அப்போ 2 2s are 4, mn/4ன்னு வரும். உள்ளே பாருங்கள், உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன இருக்குது? n+1, இங்கே என்னது ப்ளஸ் 2mn மைனஸ் n + 1. அப்போது இங்கே என்ன ஆயிரும்? ப்ளஸ் என்னும் மைனஸ் என்னும் கெட்டிங் கேன்சல், +1 + 1 என்ன வரும்? 2 ஆயிரும். அப்போ 2mn + 2ன்னு ஆயிரும். இந்த 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்னது? இங்கே கீழே 4 இருக்குது, மேலே 2 வந்திருக்கு. 1 2 is 2, 2 2s are 4. அப்போ mn/2 mn + 1. சரியா? இதுதான் ஈஸியான ஆன்சர். இப்போது S1 S2 S3, S1ம் என்னது ஃபஸ்ட்டு டேர்முக்காக S1 கண்டுபிடிச்சிருக்கீங்க, செகண்ட் S2வும் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு S1 S2 அப் டு SM வரைக்கும் என்ன கொடுத்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஃபார்முலா Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு டேர்மும் உங்களுக்கு லாஸ்ட் டேர்மும் கிடச்சிருது. அதை வச்சு S1 S2 எக்ஸட்ரா எக்ஸமுக்கு m/2 a plus lன்னு படுறீங்க. இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. n/2 இங்கே காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துறீங்க. வெளியே எடுத்துட்டு ப்ளஸ் என்னும் மைனஸ் என்னும் கெட்டிங் கேன்சல் ஆகிடுது. இங்கே 2mn + 2ன்னு வருது. அப்போ 2வை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஆல்ரெடி இங்கே mn/4ன்னு இருக்கா, மேலே ஒரு 2 இருக்குது. அப்போ 1 2 is 2, 2 2s are 4. அப்போ வந்து இங்கே என்னது 4 becomes 2 ஆயிடுது. அப்போ mn/2 mn + l. ஓகேவா? Which is the required answer. Thank you for watching my channel.